முகேன் ராவ் தன்னுடைய காதலி யாஸ்மின் நதியாவோட திருவண்ணாமலை கோவிலில் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. அங்கே எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. மலேசியாவை பூர்வீகமாக கொண்டவர் தான் முகேன் ராவ். தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது. இந்த ஒரு வாய்ப்பை அவர் கச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் வீட்டில் அவர் நடந்துக்கிட்ட விதம், மற்றவங்க கூட அவர் பழகின விதம் எல்லாத்துக்குமே பிடிச்சிது. இதனாலேயே எக்கச்சக்கமான ரசிகர்களும் உருவாகினாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும்போது அபிராமியோடைய சில சண்டைகள், சில சர்ச்சைகள் எல்லாமே உருவாச்சு. இருந்தாலும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோடைய டைட்டில் வின்னராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். முகேன் ராவை பொறுத்தளவில் மலேசியாவில் சில பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கூட சில பாடல்கள்லாம் பாடியிருந்தார். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாடல்கள் எல்லாமே ஆல்பமாக ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஆச்சு. பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. வேலன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார். இப்போ இன்னொரு திரைப்படம் வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படம் வந்து விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்குது. முகேன் ராவை பொறுத்தளவில் சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார். அப்பப்போ புகைப்படங்கள்லாம் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இவர் வந்து கலந்துக்கிட்ட போது அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு வந்து வெளியில் ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஒரு சின்ன க்ளூவும் கொடுத்துருந்தாரு. ஆனால் நெட்டிசன்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா? முகேன் ராவுடைய காதலி வந்து யாஸ்மின் நதியா அப்படிங்கிற ஒரு புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணி அப்போவே செம வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் முகேன் ராவும் யாஸ்மின் நதியாவும் சண்டை போட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் எல்லாமே ரூமர் அப்படின்னு சொல்கிற விதமாக எப்போவுமே இவங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய புகைப்படங்களை பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. யாஸ்மின் நதியா வந்து மலேசியாவில் பிரபல மாடல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்போ முகேன் ராவும் யாஸ்மின் நதியாவும் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கோவிலில் தரிசனம் பண்ணும்போது எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஒரு பக்கமாக நுழைஞ்சி இன்னொரு பக்கமாக நதியா வெளில வரும்போது அந்த எடுத்துக்கொண்ட அந்த வீடியோ வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ புகைப்படம் எல்லாமே பதிவு பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒன்று விரும்பி அதை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது அது கிடைக்கிறதுக்கு நிறைய தடைகள் வரத்தான் செய்யும். திருவண்ணாமலை கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது பல வருஷமாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். கடைசியாக 2019 வருஷம் முதலாக நான் வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்தேன். அப்போ எனக்கு 2 ஆசைகள் வந்து இருந்துச்சு. முதல்ல நான் பெரிய ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் நினச்சது எல்லாமே என்னை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசணும். என்னோட கேரக்டர் வந்து மக்கள் எல்லாத்துக்குமே ஏற்றுக்கணும். போட்டியோடைய அந்த இறுதி வாரம் வரைக்கும் நான் நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறது தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த பிக் பாஸ் டைட்டில் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் கொடுத்த ஆதரவு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னோட இதயத்தோடைய அடிப்பகுதியிலேருந்து நான் எப்போவுமே நன்றி சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அவருடைய 2வது விருப்பம் என்ன அப்படின்னா, அடுத்து திருவண்ணாமலை கோவிலுக்கு வரும்போது தன்னுடைய காதலி யாஸ்மின் நதியாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது வந்து இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷமாக லாக்டவுன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் மீறி பல தடைகளை தாண்டி இப்போ நான் யாஸ்மின் நதியாவோட திருவண்ணாமலை கோவிலுக்கு நான் வந்துட்டேன். இந்த ஒரு தருணத்தை என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு.